கொள்கிறேன். நிமில் தங்கச்சி சொன்னா, வேலைக்கு போற ஆண்கள் பேசவே மாட்டாங்க புரளி. ஆனா நம்ம பீச்சுக்கு போய் பார்த்தா தெரியும், எந்த பையன் என்ன பண்றான், எங்க போறான், எங்க வாரான், எல்லாமே அந்த ஆண்களிடம் தான் இருந்து வருது. அதே போல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பீச்சில் போய் காத்து வாங்க போறதுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கு. அதுல எங்க வீட்டுக்காரரும் ஒருத்தர். அவர் என்ன செய்வார் தெரியுமா, வீட்டுல லேசா இந்த கத்திரிக்காய் சூத்தையா இருக்கு அப்படி சொன்னா கூட, எதுக்கு இதை பார்த்து வாங்க மாட்டீங்களான்னு சொன்னா கூட பீச்சில் போய் உட்காந்து சொல்லிட்டு இருப்பாரு, ஏன் பொண்டாட்டி என்ன ஏசனா கத்திரிக்காய் சூத்தையா இருக்கு, நான் என்ன பண்ண முடியும், கடைக்காரன் கொடுத்தா நான் வாங்கிட்டு வந்தேன். இது வரை இதுல இருந்து அவ்வளவு கதையும் வீட்டுல என்ன நடக்குதுங்கிற வரைக்கும் எங்க வீட்டுக்காரர் அங்க எழுதிட்டு வந்துருவாரு. அதே மாதிரி டீ கடைக்கு போற ஆண்கள் பேசுறதே அடுத்தவங்க பத்தி தான். பிறரை பற்றி பேசி பேசி அந்த டீ கடையில டீ குடிக்காமலோ இல்லையோ, ஆனா அனைவரும் எல்லார் வீட்டு கதையும் பெண்களை பத்தியும் ஆண்களை பத்தியும் வீட்டுல இருக்கிறது பத்தி படுத்தவங்களை பத்தி அதுல பேசி அவங்க நேரத்தையே அதுல போய் பெஞ்ச தேய்ச்சிருவாங்க. அதுக்கு பிறகு நிமில் சொன்னாங்க, திருமணத்தை பெண்கள் அதாவது புரளி பேசுறாங்கன்னு சொல்றது அது தப்பு. நம்ம கிட்ட ஒருத்தங்க விசாரிக்கிறாங்க, அதை நம்ம தெளிவுபடுத்துறோம், அவ்வளவுதான். அது புரளி லிஸ்ட்ல வராது. பொறாமப்படுறாங்க, நீ அதை வச்சிருக்க இதை வச்சிருக்க, அப்படி பண்ற இப்படி பண்றன்னு பொறாமப்படுறாங்கன்னு சொன்னீங்க, அதுவும் தவறு. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு புரளி பேசுவது மட்டும்தான். பொறாமையை பற்றி இதுல நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் பாருங்க, சட்டசபையில கூட இந்த ஆண்கள் அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரளி போட்டு சட்டசபையே கலைஞ்சு போய் கிடக்கு. எங்க போய் என்ன நியாயம் கேட்டாலும் கிடைக்காது. ஆண்கள் எந்த ஒரு பேச்சையும் அதை திருத்தி எடுத்து பேசி அவங்க அப்படி இவங்க இப்படி, அவன் அந்த எலெக்ஷன்ல அப்படி ஓட்டு வாங்குறான், இப்படி இது பண்றான், பைசா கொடுக்கான், அதை பண்றான் இதை பண்றான்னு முதல்ல கொண்டு வரதே ஆண்கள் தான். வீட்டுல இருக்க பெண்களுக்கு எந்த இது தெரியலன்னாலும் ஆண்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். வீட்டுக்கு சொல்ல போற விஷயமும் அடுத்தவங்களை பத்தி சொல்றதும், அங்க பாரு அந்த இதுல அப்படி நடந்தது பாத்துக்க, இந்த வீட்டுல இப்படி நடக்குது பாத்துக்க அப்படின்னு சொல்றது வரைக்கும் ஆண்கள் தான் அதிகமாக புரளி பேசுகிறார்கள். பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் புரளி பேசி பிரச்சனைகள் உருவாவதற்கும் காரணமா இருக்காங்க. அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட பேசினா நம்ம அவங்கள்ட்ட பத்தி இவங்கள்ட்ட பேசிட்டோம், அதனால நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது அப்படி சொல்லி பேசுறாங்க. அதனால ஆண்கள் தான் புரளி பேசுவதில் சிறந்தவர்கள் என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி இதயராணி அவர்கள், ஆண்கள் தான் அதிகம் புரளி பேசுகிறார்கள், அதிலும் சட்டசபையிலும் கூட புரளிதான், ஆண்கள் தான் புரளி பேசுகிறார்கள் என்கிறார்கள். உண்மைதான், சட்டசபையில் அடியும் குடியும் எல்லாம் நடக்குது, நம்மளும் டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது புரளிக்கா உண்மையிலே நடந்ததா அது நமக்கு தெரியாது. பாதி புரளியாக இருக்கலாம், பாதி உண்மையாக இருக்கலாம். ஆனால் புரளி அங்கே நடக்குதுங்கிறதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது தான். மைண்ட் ரிலாக்ஸேஷன் அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. புரளி பேசுவதால் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகிறது. அது ஆண்களுக்கா பெண்களுக்கா என்கிற சந்தேகம் எல்லாருக்கும். புரளி பேசினா ஆண்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகுமா, புரளி பேசுவதனால் பெண்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகுமா, அதை வருகின்றவர்கள் தெளிவாக பேச வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக ஆண் பெண்களே அதிகம் புரளி பேசுகிறார்கள் என சொல்ல அட்வொகேட் டிப்டிலால் அவர்களை செல்வி அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்றுக் கொள்கிறேன்.
ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி தலைவர் அவர்களுக்கும் எனது அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் எதிர் அணியருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரளி பேசுவது மனிதன் எப்போது வாய் பேச ஆரம்பித்தானோ அப்போதிருந்தே தொடங்கியிருக்க வேண்டும் நடுவர் அவர்களே. பகச் சொல்லி கேளிர் பிரிப்பர், நகச் சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதனுடைய பொருள் என்னன்னா, நிறை சொல்லி நட்பை வளர்க்க இயலாதவர் தான் குறைகளை சொல்லி உறவையே பிரித்து விடுவார்கள் நடுவர் அவர்களே. ஒரு சின்ன பிரச்சனைய ஊதி ஊதி அதை பெரிதாக்கி வெடிக்க வச்சு ஆ ஊ நீ என்ன கத்துறது பெண்கள் நடுவர் அவர்களே. ஆனா ஆண்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யாருக்கும் தெரியாமல் மறைப்பதுதான் ஆண்கள் நடுவர் அவர்களே. ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவது, அவரை பற்றி தவறான விஷயங்களையும் பரப்புவது போன்றவற்றில் அதிக ஆர்வம் காட்டுவது பெண்கள் தான் நடுவர் அவர்களே. ஆனால் ஆண்கள் ஒருவரை பற்றியும் இல்லாத விஷயங்களை கதை கட்ட ஆண்கள் விரும்ப மாட்டார்கள் நடுவர் அவர்களே. நான் அதுல ஒரு சின்ன ஒரு நிகழ்வை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 தோழிகள் 6 வருடம் 7 வருடம் நல்ல நட்பாக இருந்தார்கள். இடையில ஒரு 2 வருஷத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துட்டு, அப்ப அவ இவளை பற்றி பேசுறா, அவ அவளை பற்றி பேசுறா. சரி, அததான் விடுங்க, அவளுடைய நடத்தை பற்றியே பேசுகிறாள் அந்த பெண். அப்ப எவ்வளவு மோசமானவர்கள் இந்த பெண்கள் நடுவர் அவர்களே. ஆனால் ஆண்கள் தன்னுடைய நண்பர்களை விட்டு கொடுத்து பேசுவதில்லை நடுவர் அவர்களே. எங்கேயாவது குழாயடி சண்டை நடந்தால் சரி, ரேஷன் கடையில சண்டை வரிசையில சண்டை நடந்தாலும் சரி, அங்கே ஆண்களை பார்த்திருப்பீர்களா? பார்க்கவே முடியாது. பெண்கள் குழாயடி சண்டையிலும் புரளி பேசுவதிலும் PhD முடித்தவர்கள் நடுவர் அவர்களே. குழாயடி சண்டையோட விட மாட்டாங்கள் நடுவர் அவர்களே. வீட்டுக்கும் அதை எடுத்து சென்று அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி குடும்பத்துக்குள்ளேயே அதை ஒரு பெரிய சண்டையாக்கி விடுவார்கள் நடுவர் அவர்களே. 4 சிண்டு ஒற்றுமையா இருக்கும், ஆனா 4 கொண்ட ஒற்றுமையா இருக்காது நடுவர் அவர்களே. நான் இன்னைக்கு குடும்பத்தை பற்றி நான் சொல்றேன். ஒரு பாட்டு, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க எங்கள் வீடு கோகுலம் என் மகன்தான் கண்ணனா தந்தை வாசுதேவனாம் தங்கமான மன்னனா என்று இருந்த குடும்பம் நடுவர் அவர்களே. ஒரு பெண் வீட்டுக்கு வரா, வந்தாலே அந்த குடும்பம் சின்ன பின்னமாக்கி விடுகிறது நடுவர் அவர்களே. உலக போர் மாமியார் கதை சொன்னேன். உலக போர் ஓய்ந்தா கூட 70 உலக போர் தொடங்கி 70 ஆண்டுகள் ஆகிட்டது. ஆனா இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை ஒரு நாள் ஓய்ந்ததில்லை நடுவர் அவர்களே. அதுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறது தான் நம்முடைய ஆண்கள். உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி இடி இப்படி இருக்கு. அவன் தான் என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. திருமணத்துக்கு முன்னு சூரம் போட்ட போல இருந்தான். ஆனா இந்த கல்யாணத்துக்கு பிறகு என்னது பாளையங்கோட்டை பன்னி கோட்டையாட்ட ஆயிட்டான், நாகர்கோயில் நாய்க்குட்டியாட்ட ஆயிட்டான், கருப்பு கோட்டை ஆட்டுக்குட்டியாட்ட ஆயிட்டான் நடுவர் அவர்களே. எல்லாம் இந்த பெண்களுடைய பொறாமை மாதிரி வதந்தி பேசுதல் இதன் காரணமாக இப்படி ஆயிட்டான் நடுவர் அவர்களே. இந்த கோயில் வந்து நம்மளுக்கு ஒரு புனிதமான இடம். ஆனா அந்த இடத்துல வச்சு அடுத்தவங்களை பற்றி பேசுறது மாறாக அப்புறம் ஒரு குழு கூட்டணி ஒண்ணு நடக்குது நடுவர் அவர்களே. அந்த குழு கூட்டத்துல தொடங்கி வீடு வர அந்த பிரச்சனையை கொண்டு வருவது பெண்கள் தான். திருமண விழாவில போறாங்க, திருமண விழாவில வந்து என்னது கோல் சொல்லி குரலி பேசி அந்த திருமணத்தை தடை செய்திருக்காங்க நடுவர் அவர்களே. ஊரா பிரச்சனைனா உட்கார்ந்து பேச சொல்லுவாங்க, உன் பிரச்சனை அப்புறம் பார்க்கலாம் என்பார் யாரு? பெண்கள். அடுத்தவர்களை பேசுவதுதானே பெண்களின் பொழுதுபோக்கு. சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன பொம்பளையும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தத சரித்திரம் கிடையாது. ஆண்கள் வந்து நாம் என்று வாழ்வார்கள், பெண்கள்
பெண்கள் நான் நான் என்றுதான் வாழ்வார்கள். நடுவரவர்களே, ஒன்னே சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். என்கிட்ட மகன்கிட்ட கேட்டேன், மகனே நான் வந்து புரளி பேசுவது ஆண்களா பெண்களா அப்படின்னு எனக்கு 2 கருத்து சொல்லு அப்படின்னு. அவன் சொன்னா, இம்மா முதல்ல நீதான்மா, நீனா மாறி எடுத்துக்காட்டா உங்க கலாங்கிமா 2 வருஷம் நீ வச்சுக்கோமா. ஆனா இதுல நாங்க பெண் தான் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஷாபாஸ், சரியான போட்டி. இப்போதுதான் போட்டி தொடங்கி இருக்கிறது என்று எண்ணுகிறேன். அவர்கள் பேசியதில், செல்வி அவர்கள் பேசியதுகள், ஆண்கள் நடந்தவைகளை மறைப்பார்கள். பொதுவாக ஆண்கள் ஏதாவது வெளியே நடந்தால் அதை வீட்டில் வந்து பேசுவதில்லை, மறைப்பார்கள். பெண்கள் வந்து மனைவிமார்கள் வந்து துருவி கேட்பார்கள். ஆனாலும் கூட 100க்கு 100% அவர் சொல்லாமல் ஒரு 50% 60% மட்டுமே வெளியே சொல்லுவார்கள். இது ஆண்களுடைய குணம். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, ஒன்றையும் மறைப்பதில்லை. யார்கிட்ட மறைக்கணும், யார்கிட்ட மறைக்க கூடாதுங்கிறதே தெரியாது. யாரு முன்னுக்கு வர்றாங்களோ அவங்ககிட்ட கலக்கலன்னு எல்லாத்தையும் பேசி விட்டுருவாங்க. இது உண்மை. இது உண்மை இல்லை என்று யாராலும் நிந்திக்க முடியாது. அதை ரொம்ப மிக திறமையாக அழகாக சொன்னார்கள். அதில் முக்கியமாக நடத்தையை பற்றி பேசுகிறவர்கள் ஆண்களா பெண்களா? அது ஆண்களின் நடத்தையாகட்டும் பெண்களின் நடத்தையாகட்டும், அதை பற்றி அதிகமாக யார் பேசுகிறார்கள் என்றால் பெண்கள் தான் பேசுகிறார்கள் என அவர்கள் செல்வி அவர்கள் அணிந்தரமாக அடித்து கூறுகிறார்கள். அதுதான் அதை ஆண்கள் என்றால் நான், பெண்கள் என்றால் நான், அந்த 2 வார்த்தையிலே எல்லாமே அடங்கி விடுகிறது. சரி, இதை முறியடிக்க அடுத்தபடியாக நமது வில்லியம் அவர்களை, ஆண்கள் தான் அதிகம் புரளி பேசுகிறார்கள் என்பதை பேச வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய நடுவர் அவர்களை மற்றும் ஆண்கள் தான் புரளி பேசுவார் என்று தலைப்பில் எங்கள் அணியில் இணைந்திருக்கும் அன்பு சகோதரிகளை, பெண்கள் தான் புரளி பேசுவார்கள் என்று எதிர்த்தரப்பு அணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். அவங்கள பிறகு நோட்ஸ் நான் எடுக்கிறேன், அவங்க பேசணும் வச்சுதான் நான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், அவங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. குடும்பம் பக்கத்துல புரளி பேசுறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. நாம் சமுதாயத்தை பார்க்க வேண்டும். முதல்ல சமுதாயத்துல அரசியல்ல நம்ம எடுத்துக்கொண்டால் எதிரில் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை % பெண்கள் சொல்ல முடியுமா? நடுவர்களே, அரசியல்ல பெண்களுக்கு எத்தனை %? ரொம்ப குறைவு. அரசியல்ல இருப்பது ஆண்கள் தான் அதிகமாக. மேக்சிமம் 70% இருக்கு, பெண்கள் 30% இருக்கு. ஆனா இந்த அரசியல் சமூகம் வந்து இந்திய நாட்டின் அடிப்படை ஒன்று. இந்த அடிப்படை ஒன்றில் புரளி பேசுவது அதிகமாக என்பது ஆண்கள். எப்படி என்றால், ஒவ்வொரு விதமான அரசியல், அந்த அரசியல் நோக்கத்துல ஜாதி அமைப்புல அரசியல் இருக்கு, மத அமைப்புல அரசியல் இருக்கு, பொய் பேசி ஓட்டு வாங்கக்கூடிய அரசியலும் இருக்கு. இப்படி பல விதமான அரசியல் இருக்கு. இதுல அதிகமா இந்த எலெக்ஷன்ல பார்த்திருக்கலாம், புரளி பேசி மக்களை திசை திருப்பி அதிக ஓட்டு வாங்குற அரசியல் கட்சி உண்டு. அது ஆண்களை. உண்டா இல்லையா? உண்டு. நடுவர்களே, குறித்துக் கொள்ளுங்கள். இது முக்கியமான பாயிண்ட். இது இந்திய அரசியல்ல உள்ள விஷயங்களை பேசுறேன். புரளி பேசி ஓட்டு வாங்கியது ஆண்கள் தான். அது இல்லை மறுக்க முடியாது. நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அரசியலை விட்டு அடுத்த கடந்து வரும் ஜாதி அமைப்புக்குள்ள வரும். இது சமுதாயம் முக்கியம். நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டு பேசிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. சமுதாயத்தை நம் தட்டி காக்கணும். அதுக்கு ஆண்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள், புரளி பேசுறாங்க என்பது முக்கியமான விஷயம். அதை பார்த்து கொண்டு ஜாதி அமைப்புக்குள்ள வரும். ஒரு சின்ன விஷயத்துல ஒரு ஆணுக்கும் ஒரு சின்ன பேச்சு வழக்குல ஒரு தகராறு ஏற்பட்டால் கூட அவன் என் சாதியை இப்படி பேசிவிட்டான் என்று புரளி பண்ணி அந்த சமூகத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அங்கே ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறான். இது ஆண். குறித்துக் கொண்டு நடுவர் அவர்களை,
இது முக்கியமான பாயிண்ட். சமுதாயம் நமக்கு மிக முக்கியம். இதை நம்ம மாற்றுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. சமுதாயம் மிக முக்கியம். இந்த சமுதாயத்தை அசிங்கப்படுத்துவதும் கலகப்படுத்துவதும் ஆண்களே. புரளி பேசி இதை குறித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக மத ரீதியாக வருவோம். மதத்தை வைத்து இன்று புரளி பேசி மற்ற மதம் இந்த மதம் என்று கலகம் பண்ணி மக்களை அடித்துக் கொள்ளும் அந்த அளவுக்கு இந்த ஆண் வர்க்கம் போய் கொண்டிருக்கிறது. இது உண்மையா? இதை குறித்துக் கொள்ளுங்கள். அநேக இடத்துல மத கலவரம் வர காரணம் ஆண்கள் புரளி பேசுவது, உண்மை பேசுவதில்லை, புரளி பேசுவது. இதை குறித்துக் கொள்ளுங்கள். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கிறிஸ்தவத்துக்குள்ள வரும். கிறிஸ்தவத்துக்கு உள்ள நம்முடைய சமுதாயத்துக்குள்ள நம்ம மார்க்கத்துக்கு உள்ள நம்ம மார்க்கத்துக்கு உள்ளேயும் சில கட்டமைப்புள் உள்ள பிரிவினைகள் நிறைய இருக்கு. பல இருக்கு. அதை யாரும் பேர் சொல்லக்கூடாது. ஆனா நிறைய இருக்கு. இங்கே புரளி பேசுகிறீர்கள், இது இப்படி அது அப்படி, இப்படி வந்தால் நீங்கள் கோணமாயிருங்கள், இப்படி வந்தால் நீங்கள் நடந்திருவீர்கள், இப்படி வந்தால் வந்துட்டு புரளி பேசி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு மோசமான வழிகளை சீரழிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஆண்கள் வர்க்கம் நிறைய. ஏன்னா போதைகள் பெண்கள் கிடையாது, ஆண்கள் தான். இதை குறித்துக் கொள்ளுங்கள். அதே போல இப்படி பல விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வறுமையில இருக்கக்கூடிய குடும்பங்களை புரளி பேசி அவங்க பக்கமாக இழுத்து அவங்களை நிம்மதியை இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆண் வர்க்க சமுதாயம். இது புரளி. இப்படி அநேக காரியங்கள்ல ஆண்கள் புரளி பேசுகிறார்கள். ரோட்ல நின்னா புரளி பேசுறாரு. மற்றவன் அப்படியாகும், இவன் இப்படியாகும், அவனை பார்த்துக்கலாம். இது புரளி பேசி இப்படி கலகத்தை உண்டு பண்ணுவதுதான் இந்த ஆண்கள் வர்க்கத்தோட இருக்கு. நானும் ஆடுதான். ஆனா அநேக பேர் அப்படிதான். சில பேர் தான் நல்லது. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, பாவத்தின் வழி பரந்த வழி, பரிசுத்தத்தின் வழி இடுக்கமான வழி. அதையும் கூறியுள்ளார். அதே மாதிரி பைபிள்ல ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட புரளி பண்ணி அவர் மேல ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினது யூதாஸ் கரியத்து. உண்டா இல்லையா? குறித்துக் கொள்ளுங்கள். பைபிள்ல இப்படி எல்லா காரியங்களையும் குறித்து பார்க்கும்போது ஆண்கள் தான் புரளி. அங்க உண்மை சொல்லல யூதாஸ் கரியத்து, பொய் தான் சொன்னார். புரளி பண்ணி பரிசுத்தமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவை சாவில் கொண்டு நிறுத்தியது அவர்தான் ஆண். இந்த ஆண் தான் நிறைய வர்க்கத்துல இருக்கிறார்கள். 70% திரும்ப குறித்து 70%, 30% 10% தான் பெண்கள் நீங்க குறிப்பிட்டிருக்க முடியும். ஆனா ஆண்கள்ல 70% 60% இப்படிதான் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதனால் ஆண்களே இந்த புரளி கிளப்புவதில் முக்கியமானவர்கள். இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு வில்லியம் அவர்கள் மிக தெளிவாக பேசினார்கள். எலெக்ஷன் தான் ஆண்களை புரளி பேச வைக்கின்றது. புரளியால் தான் இந்த எலெக்ஷனே நடக்கின்றது. ஓட்டு வங்கியாக மாற்றப்படுகிறது. ஏன்? அது ஜாதியை பற்றி பேசுகிறது, மதத்தை பற்றி பேசுகிறது. மக்கள் அதைத்தான் ஆமோதிக்கின்றார்கள். ஜாதியை பற்றி பேசிவிட்டால் அதுதான் உண்மை தான் நம்புகிறார்கள். யார் என்ன சொல்கிறார்கள், இது உண்மையா பொய்யா என்று யாரும் பார்ப்பதில்லை. அதனால் இந்த வீக் பாயிண்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங் அது யாருக்கு இருக்கிறது என்றால் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. இந்த பாயிண்டில் தான் எலெக்ஷன் நடக்குது. நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நம்மளை ஆட்சி செய்கிறார்கள். பொய் சொல்லி புரளி பண்ணித்தான் நம்மளை ஆட்சி செய்கின்றார்கள். யாரும் உண்மையை பேசுவதில்லை என மிக தெளிவாக பேசினார்கள். உண்மை, அது மிக மிக உண்மை. இந்த பாயிண்டை இந்த கருத்தை நம்முடைய எதிர்கட்சியாளர்கள் பெண்கள் தான் புரளி பேசுவது அதிகம் என்பதை பேசப்போகும் நமது அட்வொகேட் டேவிட் லால் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை கேட்டுக்கொள்வோம். இந்த பட்டிமன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும், பெண்கள் தான் புரணி பேசுவதில் கில்லாடிகள் என்பதற்கு என்னுடன் பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கும், ஆண்கள் தான் புரளி அதிகமாக பேசுகிறார்கள் என்று பேசி முடித்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இந்த
இரவு சுமார் 11 மணி ஆகக்கூடிய டைமில் கூட இந்த பட்டிமன்றத்தை கேட்பதற்காக நீங்கள் காத்துக்கிட்ட எல்லாத்துக்கும் நன்றி கூறி நான் வந்து என்னுடைய சொல்றேன். இந்த ஆண்கள் தான் பொருளை அதிகம் பேசுவாங்க அப்படின்னு வந்து திசை திருப்பு முயற்சி நடக்குது. இதுதான் இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கே தவிர புரளினா என்னது? அரசியல்ல வந்து புரளி யார் பேசுறா? மைக்ல தானே பேசுறாங்க. ஒவ்வொரு தலைவரும் கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்ட தலைவரோட எல்லாம் மைக்ல தான் பேசுறாங்க, ஓப்பனா தான் பேசுறாங்க. இதுல என்ன புரளி இருக்கு? அதை தேர்தல் கமிஷனும் தடை பண்ணலையே. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய ஆட்சி நடத்தக்கூடிய வழிமுறைகளையும் எதிர்கட்சிகள் செய்த தவறுகளையும் எங்கெங்கெல்லாம் மக்களை திசை திருப்பாங்கிறதையும் சொல்லி மைக்கிலையும் சோசியல் மீடியாவிலும் சொல்லி தான் பிரச்சாரம் பண்றாங்க. இதுல புரளிக்கு இடமே இல்லை. அதனால ஆண்கள் வந்து அரசியல் புரளி கிடைப்பாங்கிறது முற்றிலும் தவறு. அடுத்து அதாவது வந்து அன்பு என்றால் அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். புரணி என்றால் பெண்கள். புரணினாலே பெண்கள் தான். அது அவங்களுக்கு தான் உரித்தான ஒரு வார்த்தை. கண்ணையும் இமையையும் பார்க்க உங்களுக்கு பிரிக்க முடியாது, நகத்தையும் சதையும் பிரிக்க முடியாது, பூவும் வாசனையும் பிரிக்க முடியாது. ஆனா அதே மாதிரி இந்த புரளியை இருந்து பெண்களுக்கு பிரிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. நான் வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். என்னன்னா வந்து புரளினா என்னது? புறம் பேசுது. அதாவது எந்த நபரை குறித்து ஒரு நபர் வந்து பேசுறாங்களோ அந்த நபருக்கு பின்னால பேசுறது. அப்ப வந்து அந்த நபர் இருக்க மாட்டார். அதுதான் புரளி. அதனால வந்து இதுல எப்படின்னா வந்து அந்த அந்த புரளியில வந்து 10% உண்மை இருந்ததுன்னா 90% பொய் இருக்கும். மெய்யும் பொய்யும் கலந்ததுதான் புரளி. அவனுக்கு பின்னால அவன் மதிப்பை கெடுக்கு, அவனை முன்னேற விடாம தடுக்கு, அவன் வீட்டை கழகத்தை உண்டு பண்ணக்கு பேசக்கூடியதான் புரளி. எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். ஒரு வீட்டுல மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருப்பாங்க. வெளியே போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, நிகழ்ச்சிகளை கலந்து நல்லா வருவாங்க. அடுத்த வீட்டுக்காரி பாப்பா, இல்ல மாமியாரும் மருமகளும் நல்லா குழந்தைகிட்டு கிடக்காதுல அப்படின்னு நினைப்பா. அடுத்த நாள் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரேஷன் கடையில பாப்பா அந்த மருமகளை, என்ன உன் மாமியார் உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருக்காங்க. ஆமா எங்க மாமியார் உண்மையே சொல்லுவா, எங்க மாமியார் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லுவா. இது தெரியாதுமா உனக்கு? உன் மாப்பிள்ளை வெளிநாட்டுல 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குதான், ஒரு பையன் கல்யாணம் முடியாம இருக்கான், ஒரு பொண்ணு கல்யாணம் முடியாம இருக்கு, நீ ரூபாயை பிரிச்சு கொண்டு வரப்படா இல்ல, தனி குடித்தன போய் இதுக்காண்டியாக்க அவள் பண்றா, அவளுக்கு புத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. இவளுக்கு மனசுல ஏறிடும், விஷம் ஏறிடும். இவ வந்து அதுக்கு ஒவ்வொரு அசைவையும் பாப்பா, மாமியார் என்ன செய்யறான்னு. அதுக்கு அவளுக்கு புரிஞ்சிடும். உடனே மாப்பிள்ளைக்கு போன் போடுவா, இப்படி நீங்க சம்பாதிச்சு கொடுத்தா சரியாவாது, நம்ம தனி குடித்தனம் காணணும் அப்படின்னு சொல்லுவான். இப்படிதான் அந்த குடும்பங்கள் பிரித்தது. கூட்டு குடும்பம் தரமட்டமாகி இன்னைக்கு வந்து தனி குடும்பங்கள் ஆனது காரணமே புரளிதான். ஒருவர் பின்னால ஒருவர் கெடுத்து பின்னால சொல்லி கெடுத்ததுதான். அதே மாதிரி பல குடும்பங்கள் தற்கொலை பண்ணே காரணமா இருந்தது புரளிதான். ஏதாவது ஒரு ஆண் வந்து வழியில ஏதாவது ஒரு பெண்ணு வந்து ஒரு வழி கேட்பா, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவான் தெரிஞ்ச வழி. அதை பார்த்துட்டு சொல்லுவா, ஏன் மாப்பிள்ளை மத்தவங்க கூட பேசிட்டு இருந்தாண்டி அவங்க கூட பைக்ல போலாம் அப்படின்னு சொல்லிடுவான். இங்க வீட்டுல ஏதாவது வந்துடும், கடி சோரம் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது, கதவே திறக்க மாட்டான். வெளியே மாப்பிள்ளை வெளியே படுக்கணும். அதுக்கப்புறம் அவன் ஹோட்டல்ல சோறதுக்கு தெரியணும். இப்படி எல்லாம் நிலைமை இருக்கு. அதுக்கப்புறம் சில பெண்கள் வந்து எப்படின்னா இதை தாங்க முடியாத துணைவியார் இருப்பாங்கல்ல, அவங்க நினைச்சுவாங்க என் மாப்பிள்ளை என்னையே, நான் அவருக்கு நல்லா தானே இருந்தேன், என்னையே விட்டுட்டு அவர் வேற ஒரு உண்டு போயிட்டாரா அப்படின்னு தற்கொலை பண்ணது உண்டு. பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு தற்கொலை பண்ணது உண்டு. இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் புரளிதான். அதனாலதான் திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகாரம் 19ல 10 குறள் வந்து எழுதியிருக்காரு. புறங்குறாமையினுடைய தலைப்பில் எழுதியிருக்காரு. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். நீங்க வந்து புறங்கூறி வாழ்றதை விட உண்மையை பேசி சாவறது மேலும் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்து வந்து ஔவையார், அவங்க ஒரு பெண்மணி, பெண் புலவர், காவிய புலவர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறுவார், உறவு கலவாமை வேண்டும் என ஔவையார் கூறுகிறார். ஏன் சொல்றாங்க? உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசாத, எப்பவும் ஒண்ணு போல பேசு, தப்புனா தப்பு சொல்லு, உண்மையை சொல்லு. உண்மையிலே அந்த பெண்ணு தப்பு, அந்த மாப்பிள்ளை தப்புன்னா சொல்லு, தப்பே இல்லை. நீ வந்து புறங்கூறி என்ன செய்யற, புரடி வாடி
அந்த குடும்பத்தையே இல்லாம ஆக்கிடுவாங்க. அதனால வந்து இங்க வந்து திசை திருப்பும் முயற்சி தான் நடந்துட்டு இருக்கே தவிர இந்த வந்து ஆண்களுக்கும் இந்த புரணி பாடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்கள் வந்து ஒரு புரணி சொன்னாங்கன்னா அது நன்மைக்காக தான் இருக்கும் தவிர ஆண்கள் தான் உழைச்சு என்ன செய்யறான் வீட்டுல வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அந்த குடும்பம் சமாதானமா இருக்கிறது பண்றான். ஆனா பெண்கள் புறம்புரி என்ன செய்யறாங்க, அந்த குடும்பத்தை கூறு போட்டுருக்காங்க. இதுதான் உண்மை. அதனால நான் அடுத்து மீண்டும் சொல்றேன், புறங்கூறுவதில் சிறந்தவர்கள் வல்லவர்கள் பெண்களே 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். டிம்டிலால் அவர்கள் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் நமக்கு விளக்கி கூறினார். வில்லியம்ஸ் கூறினார், எலெக்ஷன் நடப்பது இனி நடக்கப் போவது எல்லாம் இந்த புரளினால் தான், ஆகவே தான் எல்லாம் கெட்டு போகிறது என்றார். ஆனால் டிம்டிலால் அவர்கள் சொன்னது, இது புரளி எலெக்ஷனில் தப்பு அல்ல, அரசாங்கமே இதை ஒத்துக்கொள்கிறது, மக்களும் அதை கேட்கின்றார்கள், உண்மை என்றும் பொய் என்றும் அவர்களும் பிரித்து பார்க்கின்றார்கள். ஒரு கட்சிக்காரர்கள் இவனுக்கு வேற வேலை இல்லையா, சும்மா வளரிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அதே கட்சிக்காரன் அவர் தான் ஐயா கரெக்டா பேசினார் அப்படிம்பாங்க. இதுதான் புரளினால எந்த பாதிப்பும் வராது, எலெக்ஷனை பொறுத்த அளவுல பாதிப்பு இல்லை என்கிறத மிக தெளிவாக சொன்னார். புரளி என்பதுதான் மெய்யும் பொய்யும் சேர்ந்ததுதான் புரளி, அது உண்மைதான். புரளி என்பது ஒரு பொய்யை மெய்யாக்குவது அல்லது ஒரு மெய்யை பொய்யாக்குவது, இதுதான் புரளி என மிக தெளிவாக சொன்னார்கள். புரளி என்பது குடும்பத்தை சீர்குலைக்க வைக்கிறது. யாரால் சீர்குலைக்க வைக்கிறது என்றால் அதிகமாக பெண்களால் தான் குடும்பம் சீரழிந்து போகிறது. ஏனென்றால் அதிகம் புரளிகளை நம்புவது பெண்கள் தான். அவர்கள் சீர்தூக்கி பார்ப்பதில்லை. இது உண்மையா பொய்யா, இதை 4 பேரிடம் கேட்க வேண்டுமா என்று நினைப்பதில்லை. ஒரு ஆள் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள இது சரிதான் அப்படின்னு பட்டுச்சுன்னா இது அடுத்த எஃபெக்ட் அது நேர குடும்பத்துக்குள்ளதான் போய் அந்த இடி உழுவுது என்கிற விளக்கத்தை ரொம்ப அழகாக டிம்டிலால் அவர்கள் சொன்னார்கள். சரி, இது முற்றிலும் உண்மைதானா என்பதை அடுத்தபடியாக நமது பெல்சித் அவர்கள் விளக்கி சொல்ல போகிறார்கள். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, தனக்குத்தானே சூரியன் வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் எதிரணியினரே, புதிய சரித்திரம் படைக்க தோள் கொடுக்கும் என் அணியினரே மற்றும் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொதுமக்களே, என்ன நடந்தால் எனக்கு என்ன, நல்ல கருத்துக்களை சொன்னால் கரவொலியுடன் கூக்குரல் எழுப்பி உற்சாகம் ஊட்ட காத்திருக்கும் எனதன்மை மக்களே, நான் இப்போது புராணி அதிகம் பேசுபவர்கள் ஆண்கள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நடுவர்களே, முதலில் ஆண் பெண் பேசும் புரளியை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். பெண்கள் பேசுற புரளிங்கிறது அந்த சின்ன பசங்க படிப்பாங்க தெரியுமா, ஒத்தபடியே போனது. ஆண்கள் பேசுற புரளிங்கிறது சரவெடி, அது கொளுத்தி போட்டாச்சுன்னா மணிக்கூர் கணக்கில் வெடிக்கும். அதுக்கு தாக்கமும் எவ்வளவுங்கிறத நடுவர் அவர்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். பின்ன நம்ம நிமில் அக்கா சொன்னாங்க, நிமில் தங்கச்சி சொன்னாங்க, கல்யாணம் ரொம்ப தடை பண்றது பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது உண்மையில நடந்த சம்பவம். குளச்சல் பக்கத்துல வாழப்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இந்த பசங்களுக்கு கல்யாணமே நடக்காது. அப்படின்னா பொண்ணு வீட்டுல இருந்து வருவாங்க, யாரும் விசாரிக்காம கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்ப வரும்போது இது அப்படின்னா ஒரு பையனுக்கு கல்யாணம் அப்படி தடைப்பட்டுச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. அந்த ஊர்ல உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் அந்த பொண்ணு வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த ஏன் நீங்கள் பொண்ணு பையனை வந்து பார்த்து ஓகே சொல்லிட்டு திருப்பியா பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னு கேட்குறாங்க. கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கு வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு பையனை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஊருக்கு வந்தோம். அப்போ வந்தப்ப அந்த ஒரு ஜங்ஷனுக்கு பேரை சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த டீ கடையில் ஒரு 6-7 ஆண்களுக்கு பேரையும் சொல்லி சொல்கிறாங்க. இவங்க நாங்கள் வந்து விசாரிச்சப்ப சொன்னாங்க, அந்த பையன் நல்ல பையன் இல்லை, அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அந்த கல்யாணம் நின்று போச்சு. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பசங்க என்ன செய்தாங்க தெரியுமா, திருமணம் விளக்கும் ஆண்கள் அப்படிங்கிற தலைப்புல போஸ்டர் அடிச்சு
அத்தனை ஆண்களுக்கு பேரையும் போஸ்ட் அடிச்சு ஒட்டுனாங்க ஊர் ஃபுல்லும். அது பாலிமர் செய்தியில் பாலிமர் தொலைக்காட்சியில ஒரு நியூஸா வேற வந்துருச்சு. இது ஒரு கதை சம்பவம். இது ஆண்களை பத்தியே இவ்வளவு பேசுறாங்க. அப்ப பெண்களை பத்தி பேசணும்னா அவங்க நாக்கு சும்மாவா இருக்கும். இது நான் நம்ம ஊரை சொல்லல, நம்ம ஊர்ல உள்ள ஆண்கள் எல்லாம் பக்கா. சரியா? இது பங்கு தளங்களே வேற மறைமாவட்டங்களே நடக்கிறது. சரியா? நம்ம ஊர் கிடையாது. இது அந்த பங்குல நல்ல சிறப்பா பணியாற்ற குருக்களை பத்தியும் சிறப்பா பணியாற்ற அருள் சகோதரிகளை பத்தியும் அந்த பங்குல ஈடுபாடோட இருக்கிற நல்ல பெண்களை பத்தியும் பல பல புரளி வருது. அது மெயினா வர்றது ஆண்களிடம் இருந்துதான் நடுவரவர்களை. பின்ன நம்ம அண்ணா சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி அக்கா செல்வி அக்கா சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டான்ட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சரியா? இப்போ பசங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அக்கா சொல்றவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அதுல ஒருத்தனை பத்தி கொஞ்சம் உயர்வா நம்ம பேசணும்னா அவன் ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். நடுவரவர்களே உடனே சொல்லுவான், உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் அப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு. அவங்க சொல்றது கேட்கும்போது நமக்கு ஷாக்கா இருக்கும். ஓஹோ, இவன் சொல்றது உள்ளதானோ. இது பின்ன அண்ணன் சொன்னாங்க, புரளியில பெண்கள் பேசுற புரளியில குடும்பம் பிரியுதுன்னு. இப்போ பெண்கள் புரளி பேசுறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, அது குடும்பம் இன்னைக்கு அடிக்கும் நாளை சேர்ந்துக்கும். ஆனா இந்த புரளிகள் எல்லாம் கேட்கறது இன்ட்ரெஸ்டா இருக்கிறது ஆண்கள். நாங்க வெளியில போயிட்டு வரவங்க வெளி விஷயங்களை பக்கத்து வீட்டு விஷயங்களை வீட்டுல சொல்லும் போது நீங்க ஃபர்ஸ்ட்லயே தடை பண்ணியிருந்தா பெண்கள் புரளி பேச மாட்டாங்க. பின்ன இவங்க அழகா காது கொடுத்து கேட்பாங்க, பின்ன என்ன நடந்துச்சு சொல்றேன் அப்படின்னு கதை கேட்பாங்க. கேட்கும் போது நாம எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். சரியா? அது என்ன தெரியுமா, நம்ம சுதந்திர தினத்துக்கு கொடி ஏற்றுற மாதிரி நம்ம அழகா டெக்கரேட் பண்ணி கொடியை கீழே கட்டி வச்சிருக்கோம். அவங்க இழுத்து அப்படி பறக்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு எஃபெக்ட் எங்க போயிருக்குங்க? பெண்கள் கூடி பேசினா புறையா, அவங்க கூடி பேசினா அறிவு சார்ந்த விஷயமா? இதை எங்க போய் சொல்றதுக்கு? அலுவலகங்கள்ல வேலை பார்க்குற ஆண்களை பற்றி சொல்றேன். பொதுவே நான் வேலை பார்த்துட்டு இருக்கனால எனக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் இதெல்லாம். இப்போ ஒரு மேலதிகாரி இருக்கா. அப்போ அவரு இப்ப கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஊதிய உயர்வு கொடுத்தாச்சுன்னா அவங்க அதை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் யாருக்கு கொடுத்தாச்சுனாலும் ஆண்கள் சொல்லுவாங்க, இவன் அவனை போய் காக்க பிடிச்சிட்டான், அதனாலதான் அவனுக்கு ஊதிய உயர்வு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதே போல பெரிய போஸ்டிங் கொடுத்தாலும் அவங்க சொல்றது இதுதான். இதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு இயலாமையின் வெளிப்பாடு. அவங்களுக்கு தைரியமா எதுவுமே பேச தெரியாது. பெண்களுக்கு முதுகு பின்னால நின்றுட்டு அவங்க கொடியிருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, நான் இந்த தலைப்பு எடுத்தப்ப நம்ம ஊர் ஆண்கள் தான் பக்கா சொல்லிட்டோம்ல, இவங்களை பத்தி நம்ம எப்படி பேச முடியும் அப்படிங்கிற ஒரு தயக்கத்துல நம்ம இளைஞர் பசங்க கிட்ட கேட்டோம், ஏன் நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னு. அப்ப நம்ம பசங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க வீட்டுலதான் இவ்வளவு வாயடிக்கிறீங்கல்ல, நாங்க தான் புரளி பேசுறோம், முடிஞ்சா நீங்க சாதிச்சு காட்டுங்க, பேசுங்க, நிரூபிங்கிறாங்க நடுவர் அவர்களே. அவங்க எதிர்பார்க்கறது என்னது? அவங்களுக்கு சுய கௌரவம். நாங்க தான் புரளி பேசுறோம், எங்களுக்கு பட்டத்தை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு புரளி நாயகன், புரளியின் கருவூலம் இது பட்டங்களை வாரி வழங்குங்க, நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். இத எங்க நடிகர் நாயகன் அண்ணன் வில்லியம் அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம அண்ணனும் ஆண்கள் புரளி பேசலைங்கிறதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, பெண்கள் புரளி பேசுறாங்கிறதுக்கு பெரிய எக்ஸ்பிளைன் கொடுக்க. சரியா? இப்போ டீ கடையில உள்ள புரளி போய் அது ஒரு மாடலா வருது. பாரு, கிளப், யூடியூப் சேனல்ஸ் நிறைய வச்சிருக்கவங்க யாரும் சொல்லுங்க? 75% ஜென்ஸ் தான். சரியா? சினிமா நடிகர்களை பற்றி புரளி, சினிமா நடிகர்களே அவங்களுக்கு அப்படின்னா ஜென்ஸ். நான் இப்ப கரண்ட்ல இருக்கிறேன், நான் பாப்புலாரிட்டி எனக்கு வேணும்ன்றதுக்காக அவங்களே சுயமா காசு கொடுத்து புரளி பண்றாங்க. அரசியலே ஒரு புரளி, அதுல இனியும் புரளி எல்லாம் தாங்க முடியுமா? நடுவர்களே, இன்னொன்று சொல்றேன். இப்ப பெண்கள் நாங்க கூடி பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? அது பொருள் கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்காரங்க வந்து சொல்லுவாங்க தெரியுமா, ஹெடி அங்க பார்ல அவன் அப்படி பேசுறான், இவன் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் புரளிகளை கொண்டு கதை கட்டுவாங்க. அந்த புரளி கரெக்டா இல்லையாங்கிறத நாங்க தக்ஷன்ல நின்று அப்படி ஒரு தீர்மான சபை
இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, வேலை பார்க்குற இடத்துல புரளி அதிகம் பேசுறது யாருன்னு. அதுல அந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் புரளி பேசுவார்கள், ஆனால் 55% ஆண்கள் தான் இன்னைக்கு புரளி பேசுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லுது. பின்ன போதை தான் நமக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ போதையை விட அது வேகமா பரவுறது ஆண்களால பரப்பப்படுற புரளி தான். இதுக்கு மேலே நான் பேசியாச்சுன்னா நம்ம வெளியூர் ஆண்களுக்கு விரோதத்தை வாங்கிக்கலாம். நம்ம எப்பவும் பார்த்த ஆண்களுக்கு விரோதத்தை நம்மளால வாங்க முடியாதுல்ல. ஆனா ஆண்களோடு ஒத்துக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் நாங்க சொல்றோம். இதெல்லாம் மெயினா உருவாறதுக்கு காரணம் ஆண்கள் தான். சரியா? எனவே நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு ஆண். தீர்ப்பு கரெக்டா வழங்குங்க. புரளி அதிகம் பேசுறது ஆண்கள் தான். சரியா? நீங்க அது கரெக்டா தீர்ப்பு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல புரளி வரும். என்ன முடிக்கிறேன். வணக்கம். செல்வி வெல்சித் அவர்கள் மிகவும் தெளிவாக பேசினார்கள். பெண்கள் பேசினால் அது ஒத்துவடி, ஆண்கள் பேசினால் அது சரவடி, அது ஒரு இடத்தில் நிற்காது, நீண்டு கொண்டே போகும் என்றார்கள். அது ஒரு விதத்தில் அதுவும் உண்மைதான். ஆண்கள் தான் திருப்ப திருப்ப இந்த ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அவர்கள் போகும் இடங்கள் எல்லாம் முக்கியமாக எங்கு போகிறார்கள்? டீ கடைக்கு, பாருக்கு, அது போக நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனில் யூடியூப் எல்லாம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இந்த இதை உண்டு பண்ணுவது ஆண்கள் தான் என்றார்கள். உண்மைதான். ஆனால் யூடியூப்பில் பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். ஆண்கள் மட்டும்தான் இல்லை, நம்ம எல்லாம் ஒத்துக்கணும். எல்லாரும் தான் அதை செய்கிறாங்க. ஆனால் அதில் எது நல்லது எது கெட்டதுங்கிறத நம்ம தான் அலசி பார்க்கணும். அதைத்தான் அதாவது அவங்க கடைசியில் சொன்னது, பெண்கள் பேசுவது புரளியே அல்ல, அது ஒரு நேரப்போக்கு. ஆனால் அது எவ்வளவு உண்மை என்பதை பிரபா அவர்கள் பேச போகிறார்கள். அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரவாயில்ல, இவ்வளோ பேருவாது எங்கள் பேச கேட்குறதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் வரும்போதே விசாரிச்சு தான் வந்தேன். போன வருஷமே இதே நடுவர் தான். அவர் வந்து மனுநீதி பரம்பரையிலேருந்து வந்தவர். அதனால் கண்டிப்பாக சோழர் பரம்பரையில் வந்தவர் கரெக்டாக தான் பேசுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ இவ்வளோ நேரம் பேசுனீங்க, கரெக்டு தான். பெண்கள் பேசுகிறாங்க, ஆண்கள் பேசுகிறாங்கன்னு. அதாவது பாருங்க, 4 ஆண்கள் பாம்போல வந்து உட்கார்ந்துட்டு என்ன சொன்னாலும் சரிதான், இவ்வளோ அப்பாவி மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்களா உங்களுக்கு புரளி பேசுறாங்க. ஏங்க சொல்றது ஒரு நியாயம் வேண்டாமா? அடுத்து சொன்னாங்க நம்ம ராணி அக்கா, அவிய வீட்டுக்காரரு அவிய தொந்தரவு தாங்க முடியலன்னு போய் புலம்பி இருக்காரு. அதை புரிஞ்சு